ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம ரெகுலரா வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து 4th டே கவுன்சிலிங் நிலவரப்படி என்னென்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னமும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கவுன்சிலிங்க்கு போறவங்களுக்கு வந்து எப்படி போகணும், என்னென்ன ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்டா நீங்க ரெடி பண்ணி கொண்டு போகணுங்கிறத ஏ டு இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ங்கிற அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமா வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதுல வந்து ஷேர் பண்ணிருப்போம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாம யாருக்கிட்டையும் நீங்க வந்து டவுட் கேட்காம இது மூலியமாவே நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுன்சிலிங் வந்து போய்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து 4th டேல வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. எனக்கு டிஎம் பண்ணிருந்தாங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு வந்து 4th டே கவுன்சிலிங்ல என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலா இது டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்லயே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது வந்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம். இல்ல ஃபர்ஸ்ட் விவோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்துக்கு முந்தின நாள் வந்து ஒரு 100 வேகன்சிஸ் வந்து இருந்தது. இப்போ வந்து எவ்வளவு வந்து இருக்கு அப்படின்னா ஒரு 84 வேகன்சிஸ் தான் வந்து இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 402 வேகன்சில 318 வேகன்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு. சரிங்களா? நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 16 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்குது. 100 வேகன்சி இருந்தது 24ஆம் தேதி. நேத்து சனிக்கிழமை கண்டிப்பா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது நேத்து நடந்துச்சு. நிறைய பேர் நடக்கலன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நேத்து வந்து சனிக்கிழமை கண்டிப்பா கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. சரிங்களா? ஓகே. 84 வேகன்சிஸ் அப்படிங்கிறது விவோ அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சண்டே. அது மட்டும் இல்லாம ரீபப்ளிக் டே அப்படிங்கறதுனால வந்து டுடே கவுன்சிலிங் கிடையாது. இனி நாளைக்கு தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது 5th டேக்கு நம்மளுக்கு வந்து போவாங்க. விவோக்கு வந்து பாத்தீங்கன்னா 84 வேகன்சிஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் பில் கலெக்டர் இதுல வேகன்சிஸ் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது டோட்டலா நம்மளுக்கு 2703 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து அவைலபிளா இருக்குது. சரிங்களா? டோட்டலா 1198 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து ஃபில் ஆயிருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 வேகன்ட்ல 13 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இந்த கடந்த 4 நாள்ல நமக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. இன்னும் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 வேகன்ட் வந்து இருக்கு. அந்த 4 வேகன்ட்டுமே வந்து யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. எம்பிசில வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எஸ்சில வந்து ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்கு. எஸ்டில ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது ரிஜெக்ஷன் லிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர் இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ட் இருக்கு. இது யாருமே வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணல. இது ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படிங்கறனால ஒரு வேகன்ட் அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹையர் செகண்டரி 12th பாஸ் பண்ணவங்கள ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. டோட்டலா 25 வேகன்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே இருக்கு. யாருமே வந்து எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த நெக்ஸ்ட் டேல வந்து நமக்கு வந்து ஃபில் ஆயிரும். பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லேபிலிட்டி அண்ட் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா வேகன்ட் அப்படிங்கிறது டோட்டலா ஒரு 37 வேகன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 37 வேகன்சியுமே அப்படியே தான் நம்மளுக்கு வந்து இருக்கு. யாருமே இன்னும் வந்து எடுக்காம இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இந்த ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 25 வேகன்சியுமே அப்படியே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. இன்னமும் யாருமே வந்து எடுக்கல. கண்டிப்பா 5th டே 6th டே 7th டேல கண்டிப்பா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. விவோ வந்து ஃபுல்லா முழுமையா நம்மளுக்கு வந்து எண்ட் ஆனாதான் இதை வந்து நிறைய பேர் வந்து தொடுவாங்க. ஏன்னா விவோக்கு தான் மோஸ்ட்லி இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கறதுனால விவோ போஸ்டிங் இனிமே நம்மளுக்கு வந்து ஒரு 87 வேகன்சி இருக்கு. அது எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 டேஸ்ல நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க பார்க்கும்போது 115 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அந்த 115 வேகன்சிஸ்மே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் வரைக்குமே அப்படியே தான் இருக்கு. யாருமே இது வந்து எடுக்கவே இல்ல. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே டிகிரில வந்து சிஓஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 20 வேகன்ட் இருக்கு. அந்த 20 வேகன்ட்டுமே அப்படியே தான் வந்து இருக்குது. யாருமே இது வரைக்கும் வந்து எடுக்கல. அதே மாதிரி வந்து ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 34 வேகன்சிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அந்த 34 வேகன்சியுமே அப்படியே தான் இருக்கு. இன்னும் யாருமே வந்து எடுக்காம வச்சிருக்காங்க. அதான் விவோ மோஸ்ட்லி விவோ எல்லாமே ஃபில் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதுல ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். நீங்க அது வரைக்கும் நீங்க எந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா போக போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுங்க. நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி கண்டிப்பா பாருங்க.
பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 அந்த ரோல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 15 விதமான வேகன்சிஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுலயுமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 15 வேகன்சிஸ்மே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து காமர்ஸ்ல வந்து நம்மளுக்கு 28 வேகன்சி 28 வேகன்சியுமே அப்படியே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. யாருமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேகன்சியை நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணவே இல்லை சரிங்களா. அதே மாதிரி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் கிரேட் 4ல வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 28 வேகன்சிஸ் டோட்டலா வந்து நம்மளுக்கு 30 வேகன்சிஸ் இருந்தது. அதுல 15 சீட் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிருக்கு. நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னா டோட்டலா வந்து 30ல 15 ஃபில் ஆயிருச்சு. இன்னும் பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 15 தான் இருக்கு சரிங்களா. இந்த ஒரு ரோல் அப்படிங்கிறது ஹிந்துஸ் மட்டும் தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஜிடில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு 2 வேகன்ட்டும், ஜிடில வந்து ஜெனரலா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 3 வேகன்ட் இது எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கு. அவைலபிள் வேகன்சிஸ் அப்படிங்கிறது நீங்க ஒன் பை ஒன் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த லாஸ்ட்ல பாக்ஸ்ல இருந்து அவைலபிள் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதை மட்டும் தான் நீங்க வந்து கண்ணுல பார்க்கணும். இது ரெண்டையுமே வந்து பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து வேகன்ட் டோட்டலா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்ட் இருக்குங்கிறத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஃபில் ஆனது கடந்த 4 நாள்ல வந்து எவ்வளவு சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் அவைலபிள் சீட் வேகன்சிஸ் எக்ஸிகியூட்டிவ் கிரேட் ஆபீசர் 4 அப்படிங்கிற இந்த ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறையில வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஒரு ரோல் சரிங்களா. அதனால ஹிந்துஸ் மட்டும் தான் இதுக்கு வந்து எடுக்க முடியும். முஸ்லிம்ஸோ கிறிஸ்டின்ஸோ இது வந்து எடுக்க முடியாது சரிங்களா. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தனியா வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 15 வேக்கண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கு சரிங்களா. இந்த 15 வேக்கண்ட்மே கண்டிப்பா இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல எல்லாமே வந்து ஃபில் முடிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். சோ இந்த ஒரு அப்டேட்ல கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓவரா யூனிட் வைஸ் நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் வேகன்சிஸ் எண்ட் ஆஃப் த டே 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா. இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு வியூவா நீங்க வந்து பார்க்க முடியும். யூனிட் வைஸ் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்கு, அதுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமும் இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதுல ஒன் பை ஒன்னா நீங்க வந்து பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்க போறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா செலக்ட் பண்ணவங்க எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு நேரா போயிட்டு வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்ட் இருக்கா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிசி கேட்டகரியில வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டகரியில இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிசி அப்படின்னா வந்து பிசில இருந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நேரா போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க. பட் வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு ரெண்டாவதா என்ன வந்து டிசைட் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க வீட்ல இருந்தே என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பாத்துக்கலாம். அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து மைண்ட் செட் மாறாம நீங்க இப்பவே என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிப்பேரா ரெடியா இருந்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம எவ்ரிடே என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா வேகன்சிஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு போயிருக்கு அப்படிங்கறது எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ண சொல்றோம். இதுதான் வந்து அப்டேட். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து குரூப் 4ல வந்து சிவில வந்து செலக்ட் ஆகி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் கவுன்சிலிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து தகவல் வந்து தேவைப்படுது, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் நாலேஜ் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.